Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. வயலில் ஆடு மேய்த்த பெண் திடீரென கேட்ட பயங்கர சத்தம், வாரி சுருட்டிய அந்த நிமிடம் சோளிங்கரில் அரங்கேறிய சோகம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வந்தனர். குறிப்பாக திருப்பத்தூரில் அதிகபட்சமாக 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தியதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பகல் நேரத்தில் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியது. இதற்கிடையில் இந்த வெயிலின் தாக்கம் எப்போது குறையும், பருவமழை எப்போது வரும் என பொதுமக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். இத்தகைய சூழலில் திடீரென ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பாலாஜாபேட்டை, சோளிங்கர், ஆற்காடு, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அதில் கடந்த 1 வார காலமாக திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஏலகிரி மலை, வாணியம்பாடி, வேலூர், குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து சற்று வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தில் அமைந்துள்ளது போலிப்பாக்கம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் தேவகி. இவருக்கு 58 வயதாகிறது. இவருடைய கணவர் நாராயணசாமி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தேவகி தனது மகனுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி பிற்பகல் நேரத்தில் தேவகி தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென தேவகி மீது மின்னல் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தார். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து பார்த்தபோது மின்னல் தாக்கியதில் தேவகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அந்த பகுதி முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. அதேபோல் சோளிங்கர் அருகே மருதாளம் பகுதியில் உள்ள தினேஷ் என்பவருக்கு சொந்தமான பசுமாடுகள் இடி தாக்கி உயிரிழந்தன. இத்தகைய சூழலில் இது குறித்து பேரிடர் மேலாண்மை துறையினர் கூறும்போது, மழைக்காலங்களில் இடி இடிக்கும் பொழுது மின்னல்களின் தாக்கம் மரங்களின் மீதும் மின் கம்பங்களின் மீதும் அதிகமாக இருக்கும். அதனால் இடி இடிக்கும் போது மின்சார கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அருகில் நிற்கக்கூடாது. அதேபோல் மின் ஒயர்கள் அருந்து கிடந்தால் அதன் அருகிலேயே செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் மழை ஒரு பக்கம் மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இது போன்ற உயிரிழப்புகள் பெரும் சோகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.